வேலையை பாருடா. சரி. ஓகே போதும்டா. ஏய் ஏய். ஹாய்டா. ஹாய். எப்படி ஏய். இருக்க? வா மச்சான், எப்படி இருக்க? நான் நல்லா வந்ததுல இருக்கேன். சந்தோஷம். வாங்க. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வராதவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கே, எப்போ, எப்படி மீட் பண்ணுவோன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் திடீர்னு இந்த ரீயூனியனே அரேஞ்ச் பண்ணோம். உங்களெல்லாம் பார்த்ததுலேருந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை. இப்போ உங்கள் கூட இருந்த கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கைஸ். நல்லா ஜாலியா இருந்துச்சுல இன்னைக்கு. ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமா விஷால், எல்லாருக்கும் gift கொடுத்துருக்கு. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் இப்போ பிரிக்காதீங்க, அப்புறமா தனியாக இருக்கும்போது பிரித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்டா. ம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் விஷால். எல்லாரும் ஒர்க்கு கமிட்மெண்ட்ஸ்னு ஒரே டிப்ரெஷன்லேயே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லார் முஞ்சிலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான்டா. நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல. ஆனா எப்படி இது ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும்டா. கண்டிப்பாக. இவ்வளோதான் ஸ்ரீ வாழ்க்கை. இவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும், இவ்வளோதான் நம்ம சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும், அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது தான் ஸ்ரீ கிடைக்கும். இந்தாங்கம்மா இதை குடிங்க. என்னம்மா என்னாச்சு? உடம்பு சரியா பாத்துக்க வேண்டியதானே? நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்கம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? சொல்லு ஸ்ரீ, நீ சொன்னாவாச்சு கேட்குறாங்களான்னு பார்ப்போம். வேலைக்கு மருந்தும் சாப்பிட்றதில்ல, சாப்பாடும் சாப்பிட்றதில்ல. அப்புறம் எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்க? உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 2 நாளாவே மனசு சரியில்லை. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நாளைக்கு கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேணாம்மா. சரி, நாளைக்கு நானும் அக்ஷயும் கோவில் போயிட்டு வந்துடுறோம். நீங்க குடிங்க. ம். டேப்லெட்லாம் போட்டிங்களா? ம். டே அக்ஷய், ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லை ஸ்ரீ, என்னன்னு தெரியல, அம்மா ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. எதுவும் சொல்லவும் மாட்றாங்க. எனக்கு பயமாகவே இருக்கு. டேய், அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. நீயா ஏதாவது யோசிச்சு குழப்பிக்காத, சரியா? பாத்துக்கலாம் விடு. அவங்க முன்னாடி மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் இப்போ எதுவுமே கேட்கறதில்ல. அவங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சுல, அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்து பார்க்கலாம். சரிடா, பாத்துக்கலாம். ம். நீ ஃபீல் பண்ணாத. ம்.
ஹலோ, சொல்லுடா. எங்கே இருக்கு ஸ்ரீ? இங்க கஃபேல தான். ஓ அப்படியா? கொஞ்சம் பார்க் வர முடியுமா? ஏன்டா, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரீ, கொஞ்சம் வா பேசணும். சரி, ஓகே, வெயிட் பண்ணு, வரேன். அக்ஷய், கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? வந்து சொல்றேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ம். ம். ஹாய். சொல்லு விஷால், தனியா பேசணும்னு கால் பண்ண, என்ன விஷயம்? டேய், சொல்லுடா. சரி வா ஸ்ரீ. விஷால், ஸ்ரீ, நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போகிறது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியணும்னு நினச்சது தான். ஸோ இதுக்கு எந்த பதிலும் நீ சொல்ல தேவையில்ல. அப்படி என்னடா சொல்ல போற? நான் உன்னை சின்ன வயசில் லவ் பண்ணேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, குட்டைப்பாவாடை போட்டுக்கிட்டு நீ வருவ, அதுவும் சைக்கிளில் வருவ. நீ அவ்வளோ அழகாக இருப்ப. விதி நம்மளை சேர்த்து வைக்காமே போயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் நல்லது தான் இப்போ தோணுது. டேய், ஏன்டா இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ஏன் இந்த ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நான் எங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தனோ, நான் யார் கூடலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, அவங்களெல்லாம் எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ரீயூனியனே பிளான் பண்ணேன். ஏதோ பிரெயினில் கட்டியா, பிரெயின் டியூமர்னு சொல்கிறாங்க. ம்? நான் இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன். டேய், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஸ்ரீ, நான் ஒன்று சொல்லுவேன், அதை செய்வியா? சொல்லுடா. அக்ஷயை கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை விட்டா உன்னை யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்க. நான் இருந்தேன்னா வரேன். விஷால், உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நாங்களாம் இருக்கோம்ல, உன்னை அப்படியேவா விட்டுருவோம்? நீ எதுக்கும் பயப்படாதடா, பார்த்துக்கலாம். மனசுல இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க. எல்லாம் சரியாயிடும் விஷால், பார்த்துக்கலாம், சரியா? வா போலாம்.